உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாங்கன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அதுக்கு நல்ல சாய்ஸ் இந்த கோதுமை மாவு பிஸ்கட். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அந்த மாவு எடுத்த கப்பால் அரை கப்பு சீனி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அதில் கோதுமை மாவோட கலந்துக்கிறோம். சிறிதளவு உப்பு போட்டுக்கிறோம். 2 குழிக்கரண்டி நெய் விட்டுக்கிறோம். நெய் விட்டால் தான் இந்த பிஸ்கட் டேஸ்டியாக இருக்கும். பிறகு மாவை நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கணும். பிறகு சிறிது சிறிதாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்ததை 2 பங்காக பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு கோதுமை மாவு சிறிதளவு தூவி 3/4 இன்ச் பதத்துக்கு தடிமனாக மாவை திரட்டிக்கணும். பிறகு சிறிய பிளாஸ்டிக் மூடியால் ஷேப் பண்ணிக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நெருப்பை குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சு அதில் இந்த பிஸ்கட் போடணும். கூட வச்சோம்னா உள்ளே வேகாமல் இருக்கும். பிஸ்கட் ரொம்ப முருகலாக வேகக்கூடாது. லைட் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடணும். இப்போ சுவையான கோதுமை மாவு பிஸ்கட் ரெடி.